பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாம்மண்ண வந்தை ராமானுசஞ்சரணாரவிந்தம் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. பற்பமெனத்திகள் பைங்கழல் முந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமலக் கண்ணழகும் காரிசுதன்கள் சூடிய முடியும் கணநர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துளதா இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. பிரணாமம் லக்ஷ்மணமுனிஹி பிரதிகிருணாத்து மாமகம் பிரசாதயதி யத் சுக்திஹி ஸ்வாதீனபதிகாம் ஸ்ருதிம் உபவீதினம் ஊர்த்வபுண்ட்ரவந்தம் த்ரிஜகத் புண்ணியபலம் த்ரிதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாஹமீடே சிகயா சேகரிணம் பதிம் யதீனாம் सर्वत्र रामानुजनाम संकीर्तनम रामानुजा रामानुजा. ஓடி ஓடி பல்பிறப்பும் பிறந்து மற்றோர் தெய்வம் பாடி ஆடி பணிந்து பல்படிகால் வழியேறி கண்டி கூடி வானவர் ஏத்த நின்ற திருக்குருகூர் அதனுள் ஆடுபுட்கொடி ஆதிமூர்த்திக்கு அடிமை புகுவதுவே. பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான் குயில் நின்றார் பொழில்சூழ் குருகூர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் மொய்க்கழற்கு அன்பையே. உண்ணும் சோறு பருகுநீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் அவன் சீர் வளமிக்கவனூர் வினவி தின்னம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே. எங்கனையோ அன்னை மீர்காள் என்னை முனிவது நீர் நங்கள் கோலத் திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. புண்டலீக சாரீகா பக்தனாகி பண்டரி சாரீகா க்ஷேத்ரனாகி விட்டோபா சாரீகா தெய்வனாகி துகாராம் சாரீகா சத்குரு நாகி. पुंडलीकवराधा हरि विठला जय राम कृष्ण हरि वासुदेव हरि. जय बोलो भारत माता की जय. ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று 68 வருஷம் இன்னைக்கு சுதந்திரமா அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கோம். எந்த இடத்துல வேணாலும் நம்முடைய தேசத்தை பற்றியும் நம்முடைய தெய்வங்களை பற்றியும் பரஸ்பரம் பேசுகிறோம். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே காரணம் சுதந்திரம் அப்படின்னு ஒன்று. ரொம்ப ஆச்சரியமான ஒரு சுதந்திரம், அவ்வளவு அழகா ஜெயிச்ச ஒரு சுதந்திரம். சுப்பிரமணிய பாரதி, வாவு சிதம்பரனார், சுப்பிரமணிய சிவா, கொடிகாத்த குமரன், வீரபாண்டிய கட்டபொம்மன், எத்தனையோ பேர்
இந்த தேசம் நன்னா இருக்கணும், எல்லா ஜனங்களும் சுதந்திரமாக இருக்கணும்ன்றதுக்காக தன்னுடைய குடும்பம், தன்னுடைய சொத்து, தன் உயிர் எல்லாத்தையும் கொடுத்து காப்பாற்றி மீட்டு கொடுத்த ஒரு சுதந்திரம். ஒரு விளையாட்டான ஒரு விஷயம் இல்லை. ஏதோ உடம்பு முடியல, வைத்தியரை போய் பார்க்குறோம், மருந்து சாப்பிட்டோம், உடம்பு சரியாயிடுத்து அப்படின்ற மாதிரி இல்லை. ரொம்ப விசேஷமான ஒரு சுதந்திரம் தேசத்தினுடையது. அத்தனை பேரும் சாதாரணமாக வாங்கலை, கண்ணீர் விட்டு வளர்த்தோம். சும்மா இல்லை, சாதாரண சுதந்திரம் இல்லையே. சர்வேசான்னு கதறார் பாரதியார். ஒவ்வொரு நாளும் சுதந்திர தினம் அப்படின்னா சரியாக சொல்லணும்னா, நமக்கெல்லாம் நல்ல தேசப்பட்டு இருக்குன்னா இன்னைக்கு கதறி அழணும். இந்த தேசத்தில் எத்தனை பேருடைய உயிரை விலை கொடுத்து உக்காந்துருக்கோம் தெரியுமா? எத்தனை பேர் தன்னுடைய குடும்பத்தை விலையாக கொடுத்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துருக்கா தெரியுமா? எத்தனை பேர் தன்னுடைய சொத்து, வாவு சிதம்பரனார், கோட்டீஸ்வரன், அவள்லாம் சௌக்கியமாகவே இருந்திருக்கலாம், கேள்வி யாரும் கேட்க முடியாது. எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரன், தேசத்துக்காக அத்தனையும் கொடுத்துட்டார், செக்கிழுத்தார். என்ன பாடுபட்டார் பாரதியார். நிஜமாவே நமக்கெல்லாம் தேசம் ஆகஸ்ட் 15 அன்னைக்கு மட்டும்தான் ஞாபகம் வருது. அவளுக்கு முழு மூச்சும் அதுதான் இருந்தது. இந்த தேசம் ரொம்ப வசதியான ஒரு தேசம். பாரத தேசவாசி அப்படின்றது நெஞ்சு நிமிர்ந்து சொல்லணும். ஒரு நாளும் நம் தேசத்தை பற்றி ஒரு குறை சொல்லக்கூடாது. சொன்னால் அந்த பாவத்துக்கு பரிகாரமே கிடையாது. எத்தனை கோடி ஜென்மா நரகத்தில் இருக்கணும்னு தெரியாது. ஏன்னா ராமனும் கிருஷ்ணனும் பிறந்து விளையாடின ஒரு தேசம் இது. எத்தனையோ ரிஷிகள் தபசு பண்ண தேசம் இது. வால்மீகி மகரிஷி, வசிஷ்டர், வேதவியாசர், சுகபிரம்ம மகரிஷி, இப்படி பெரிய பெரிய ரிஷிமார்கள்லாம், மார்கண்டேய மகரிஷி, அவள்லாம் தபசு பண்ண ஒரு பூமி. காஞ்சி பரமாச்சாரியா, ரமண மகரிஷி, ராமகிருஷ்ண பரமஹம்சர், சுவாமி ராகவேந்திரர், சுவாமி ராமானுஜர், ஆதிசங்கர பகவத்பாதர், மத்வாச்சாரியார், ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு, ஸ்ரீ வல்லபாச்சாரியார், எத்தனையோ பேர் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், பெரிய லிஸ்ட் இது. அத்தனை பேரும் வாழ்ந்த ஒரு பூமி. அரவிந்தர், சாதாரண ஒரு தேசம் இல்லை. சந்த் ராமதேவர், துகாராம் மகாராஜ், மீரா மாதா, சக்குபாய் மாதா, இவாள்லாம் வாழ்ந்த ஒரு பூமி. நித்தியம் ராசக்கிரீடை நடக்கக்கூடிய ஒரு தேசம் நம்முடைய பாரத தேசம். நித்தியம் ஏதோ ஒரு மூலையில் யாரோ ஒருத்தர் பகவான் அனுபவிச்சுருக்கிற ஒரு தேசம் பாரத தேசம். ரொம்ப உயர்ந்ததான ஒரு தேசத்தில் இருக்கும். எந்த விதத்திலையும் குறை ஒன்றும் இல்லாத ஒரு தேசம் பாரத தேசம். இந்த தேசத்தை கொண்டுதான் நம்முடைய வாழ்க்கை நடக்கிறது. இது வெறும் மண் இல்லை, தேசம்ன்றது வெறும் மண்ணு கிடையாது. எத்தனையோ பெரியவர்களுடைய தவம் அத்தனை அற்புதமானது, அத்தனை விசேஷமானது. மகான்களுடைய பாத தூளியினாலே நிரம்ப பெற்ற ஒரு தேசம் பாரத தேசம். வீரத்துக்கும் குறவில்லை, கருணைக்கும் குறவில்லை, தனத்துக்கும் குறவில்லை, நீங்காத செல்வம் நிறைந்து தெய்வத்தோட விளையாடும் ஒரு தேசம் பாரத தேசம். தெய்வத்தை பலவிதமாக அனுபவிக்க தெரிஞ்ச ஒரு தேசம் பாரத தேசம். அத்தனை விதமான ஆயக்கலைகள் 64 சொன்ன ஒரு தேசம். விஞ்ஞானத்தில் மிக உயர்ந்த ஒரு தேசம். இன்றைக்கி என்ன விஞ்ஞானம் நமக்கு தெரியாது நினச்சிட்டு இருக்கோம். ஆரியப்பட்டா முதற்கொண்டு 0 பூஜ்ஜியம் இருக்கு, அது சொன்னதே நாம தான். நிறைய விஷயங்கள் எல்லாமே சனாதனமான ஹிந்து தர்மம் சொல்லி கொடுத்த விஷயங்கள் தான். அதனால் பெருமைப்படணும். ஹிந்துஸ்தானம் அப்படின்னா உயர்ந்ததான ஒன்று. அதனால தான் அதுதான் பாரதியாரோட விசேஷம். சுதந்திரம் அடைஞ்சா எப்படி இருக்கும்ன்றத திவ்ய திருஷ்டியில் பார்த்து சொல்லிட்டார். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, சங்கு கொண்டேன்றார், முழங்கணும்ன்றார்.
அவ்வளோ வசதி இந்த தேசம். இந்த தேசத்தில் இருக்கிறதுனாலேயே சத்தியமாக தெய்வ தரிசனம் பூரணமாக கிடைக்கும். வேற ஒன்றுமே பண்ண வேண்டாம். இந்த தேசத்தில் இருந்தாலே போதும். பாண்டரங்கன் லீலை பண்ணக்கூடிய ஒரு தேசம், ரங்கநாதன் படுத்திருக்கிற ஒரு தேசம், 12 ஜோதிர்லிங்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு தேசம், முருகனுடைய அறுபடை வீடு இருக்கக்கூடிய தேசம், 108 திவ்ய தேசங்களில் 105 திவ்ய தேசம் இருக்கக்கூடிய ஒரு தேசம். எத்தனை வேணும் இன்னும்? அவ்வளோ சொல்லிட்டு போட்டோம். நான் அவ்வளோ உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் இருக்கோம். நம்ம எல்லா தேசங்களையும் காட்டிலும் ஒரு படி மேலே இருக்கக்கூடிய ஒரு தேசம் நம்முடைய பாரத தேசம். இந்த தேசம் நன்னா இருக்கும், இருந்தே ஆகணும். நாம் எல்லாரும் அதற்காக பிரார்த்தனை பண்ணியே ஆகணும். ஒரு நாளும் இந்த தேசப்பற்று மாறக்கூடாது. திரும்ப ஜனனம் எடுத்தாலும் இதே பாரத தேசத்தில் தான் பிறக்கணும். இன்றைக்குமே பாரத் மாதாவுடைய குழந்தையாக தான் இருக்கணும். அதுதான் வசதி. அவ்வளோ வசதியான ஒரு தேசம் நம்முடைய பாரத தேசம். ஜனனி ஜன்மபூமிச்ச ஸ்வர்காதபி கரீயசி. ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் இது. ஜனனி ஜன்மபூமிச்ச ஸ்வர்காதபி கரீயசி. பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் சொர்க்கத்தை காட்டிலும் விசேஷமானது. யார் தெரியுமா சொன்னா? பகவான் ராமச்சந்திரமூர்த்தி சொன்ன வார்த்தை. லங்கையை ஜெயிச்சுட்டான், ராவண வதம் ஆயாச்சு. அப்ப விபீஷணன் சொல்றான், ராமா, உன்னுடைய பலத்தினாலே உன்னுடைய யுத்தத்தினாலே தான் இந்த லங்கையை ஜெயிச்சோம். நீ இந்த லங்கையிலேயே இருந்துட்டு ராஜ்ய பரிபாலனம் பண்ணு, நான் உனக்கு சேவகனா இருக்கேன்றான் விபீஷணன். அப்ப ராமச்சந்திரன் சொல்றார், ஜனனி ஜன்ம பூமிச்ச ஸ்வர்காதபி கரியசி. இலங்கை நன்னாதான்பா இருக்கு, நல்ல செல்வ செழிப்புள்ள ஒரு இடம் லங்கை. ஆனாலும் என்னுடைய அம்மாவும் என்னுடைய தேசமும் எல்லாவற்றை காட்டிலும் உயர்ந்தது என்றார் சுவாமி. 14 வருஷம் கழிச்சு பகவான் ஊருக்குள்ள வரார். அப்படி சேவிக்கிறார், என் தேசத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு சேவிக்கிறார். கிளம்புறதுக்கு முன்னாடி சேவிச்சுட்டு தான் கிளம்புறார் சுவாமி. இப்போ ராமனே விழுந்து சேவிச்சார் அப்படின்னா இப்போ எப்பேற்பட்ட தேசம்னு பார்த்துக்கோங்க. அத்தனை உயர்ந்த ஒரு தேசத்தில் நாம் இருக்கோம். ஜனனி ஜன்ம பூமிச்ச ஸ்வர்காதபி கரீயசி. ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு நேஷனல் ஸ்லோகம் உண்டு. இந்த ஜனனி ஜன்ம பூமிச்ச ஸ்வர்காதபி கரீயசின்ற ஸ்லோகத்தை நேபாள் கவர்மெண்ட் வச்சுருக்கு. நேபாளுடைய இந்த கொடியில் எழுதியிருப்பா, ஜனனி ஜன்ம பூமிச்ச ஸ்வர்காதபி கரீயசின். நம்ம எப்படி சத்தியமேவ ஜெயதேன்னு வச்சுருக்கோம் இல்லையா, வாய்மையே வெல்லும். அந்த மாதிரி அவளுடைய வாக்கியம் இது. ராமன் சொன்ன வாக்கியத்தை நேபாள் வச்சுருக்கா. ஏண்டா அப்படின்னா மிதிலா நகரம் நேபாளத்தில் தான் இருக்குது. சீதா பிராட்டியோட ஊர் நேபாளம் தான். அவள் பிடிச்சுட்டா ராமனுடைய இந்த வாக்கியத்தை பிடிச்சுண்டு தங்களுடைய தேசத்தினுடைய வார்த்தையாக வச்சுருக்கா. அதனாலே நம்முடைய பாரத பூமி உயர்ந்த ஒரு பூமி, அற்புதமான ஒரு பூமி. பக்திக்கான கடைசி படி பாரத பூமி. பல ஜென்மங்கள் பல இடங்களை சுற்றிட்டு கடைசியில் பாரத பூமியில் ஒரு ஜென்மா கிடைக்கும். அதில் பக்தி பண்ணவர்கள் அடுத்த நேர பகவத் தியானம் தான், நடுவில் வேற தடையே கிடையாது. அப்படி ஒரு ஸ்தலம் பாரத தேசம். ஜெய் போலோ பாரத் மாதா கி. சத்தியம், நம்முடைய பாரத் மாதா நம்ம எல்லாரையும் குழந்தையா வச்சுண்டு ராமனையும் கிருஷ்ணனையும் ராகவேந்திரரையும் ராமானுஜரையும் சங்கரரையும் மத்வாச்சாரியரையும் நமக்காக திரும்ப திரும்ப பெத்துட்டே இருக்கா. எல்லாரையும் பாகவதாளா பெத்து கொடுத்துருக்கிற ஒரு மாதா நம்முடைய பாரத மாதா. இந்த பாரத தேசத்திலே தான் பாண்டுரங்கன் பலவிதமான லீலைகள் பண்ணிட்டு இருக்க. அந்த தேசத்தில் பிரபு இருக்கான். ஒவ்வொரு நாளும் பாண்டுரங்கன் பலவிதமான லீலைகள் பண்ணக்கூடிய ஒரு தேசம் நம்முடைய பாரத தேசம். ரொம்ப விசேஷமானவன் பாண்டுரங்கன். பாரத தேசத்தில் 365 நாளும் பஜனை உண்டு. நன்னா அப்படியே குளிர குளிர ஒரு பத்ரிநாதன், சுட சுட ஒரு ஸ்ரீநாத்ஜி பாலைவனத்தில் ராஜஸ்தானத்தில். இப்படி எல்லா விதத்திலையும் சுவாமி இருக்கார். அதுலேயும் பாண்டுரங்கன் லீலா மானுஷன்.
இந்த லீலை பண்ணுறதுக்காக பலவிதமான ரூபங்கள் தரிக்கக்கூடிய ஒருவன் பாண்டுரங்கன். பாகவதம் முழுக்க பார்த்தோம்னா பகவானுடைய அவதாரங்கள். பகவான் கீதையில் சொல்கிறான், பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. சாது ஜனங்களை ரட்சிப்பதற்காகவும், பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் துஷ்டர்களை நிகிரகம் பண்ணுறதுக்காகும், தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய தர்மத்தை ஸ்தாபிதம் செய்வதற்காகும், சம்பவாமி யுகே யுகே யுகங்கள் தோறும் நான் அவதரிக்கிறேன் அப்படின்றான். ஆத்மானம் சுஜாமி அகம், என்னை நானே பிறப்பித்துக் கொள்கிறேன்றான். அதில் பாண்டுரங்கன் மகா கெட்டிக்காரன். டெய்லி வெரைட்டியாக ஏதானும் பண்ணிகிட்டே இருக்கான். இன்னைக்கு யாரை என்ன லீலை பண்ணி மயக்கலாம், யாரை எந்த லீலை பண்ணி சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு காத்துட்டுருக்கான். நம்ம சொல்லுவோம் இல்லையா, சாதாரணமாக ரொம்ப பிடிச்ச வாழ்க்கை பர்த்டே ஏன்னா சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசைப்படுவோம். நம்ம எல்லாருக்குமே இந்த சர்ப்ரைஸ், யாராவது நமக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தாலும் நம்ம யாருக்காவது சர்ப்ரைஸ் கொடுக்கறதாலும் ரொம்ப பிடிச்ச விஷயம். ஒவ்வொரு நாளும் வெரைட்டியாக சர்ப்ரைஸ் கொடுக்கறது யாருன்னா நம்முடைய பாண்டுரங்கன். சர்ப்ரைஸ் தான், சர்ப்ரைஸ் கிஃப்ட் அப்படின்வோம் இல்லையா. காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் அப்படி யோசிச்சுட்டே இருக்கானா, என்ன பண்ணலாம், இவாளுக்கு என்ன பண்ணலாம், அவளுக்கு என்ன பண்ணலாம், இவர்களுக்கு எந்த விதத்தில் சந்தோஷம் கொடுக்கலாம், இவர்களுக்கு எந்த விதத்தில் தன் தரிசனத்தை கொடுக்கலாம், எப்படி இவாளோட விளையாடலாம், இதே நினப்பான். வேற ஒரு நினப்பு இல்லையா. இப்போ நமக்கு பிடிச்ச ஒரு குழந்தை இருக்குது, நமக்கு ரொம்ப பிடிச்ச மனுஷா இருக்கான்னா அவளுடைய நல்லதையே யோசனை பண்ணுவோம். அவள் எப்படி சந்தோஷமாக வச்சுக்கலாம். ஆற்றுல ஒரு குழந்தை இருக்குது வச்சுக்கோங்களேன், அது அழுதாலே பிடிக்காது நமக்கு. அது எதுக்கும் அழக்கூடாது, அது தெரிஞ்சு அது வேணுன்ட்டே அழும். அதான் அதோட சமத்து. அதுக்கு தெரியும் அப்பா அம்மாவுக்கு நம்ம அழுதா பிடிக்காது, தாத்தா பாட்டிக்கு நம்ம அழுதா பிடிக்காது. அதனால தான் குழந்தைகள் அழுது காரியம் சாதிக்கிறது. அதுங்களுக்கு நன்னா தெரியும் நம்ம அழுதா ஆகாது, நன்னா அழுதுன்னு இருக்கும். அதுக்கு வேண்டிய எதாவது கொடுங்கோ, அடுத்த க்ஷணம் அப்படி கண்ணை அழுது தொடச்சு தேமேன்னு இருக்கும். ஒரு க்ஷணத்தில் அப்போ பொய் அழுகுன்னு தெரியறதா இல்லையா. அப்போ கூட கொஞ்சம் அப்படி ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு குஞ்சு பாப்பா, ஒரு 2.5-3 வயசு, அப்பா வீடியோ எடுத்துட்டு இருக்கார். இது வீல் அழகுது. அவன் அம்மா கிட்ட ஏதோ கேட்டுட்டு உடனே அவன் அம்மா என்ன பண்ணுறா, அந்த ரூமை விட்டு கிளம்பி வேற ரூமுக்கு போயிடுறான். இது அவன் அம்மா போனால் அழுகி நிறுத்துறது, பின்னாடியே போகிறது அம்மா எங்கே போயிருக்கான்னு. அம்மா அங்கே பார்த்த உடனே திருப்பி விழுந்து பிறண்டான்னு அழகுது. உடனே அம்மா என்ன பண்ணுறா, அந்த ரூமை விட்டு வேற ரூம் போகிறா. அம்மா போனால் அழுகி நிறுத்துறது, திரும்பி அடுத்த ரூம் போயிட்டு அம்மா பார்த்தா காய் காலை உதச்சுன்னு உருண்டு பிறண்டு அழகுது. அப்படியே என் பிள்ளை அழுதான், ரொம்ப அழுதுட்டு இருந்தான். நான் உடனே இந்த வீடியோவை காமிச்சேன், உன்ன மாதிரியே பண்ணுறது இல்லடா அப்படின்னு. கதறி கதறி அழுது கண்ணெல்லாம் தண்ணி வந்தவன் அப்படின்றான், தலையை குடிச்சுட்டு. தெரியறது தானும் அதே சேட்டை தான் பண்ணுறோன்னு அதுங்களுக்கு புரியறது. அப்போ அந்த குழந்தையுடைய அழுகை நமக்கு பொறுக்கலை. குழந்தை அழுதா யாருக்குமே பொறுக்காது, என்னமோ பண்ணும் அது மனசு. நம்ம குழந்தைன்னு இல்லை, ட்ரெயினில் போகிறோம் திடீர்னு ஏதாவது குழந்தை வீல் அழகுதுன்னா சுற்றி இருக்கவா எல்லாரும் எதையானம் பண்ணி அந்த குழந்தையுடைய அழுகையை நிறுத்துறதுக்கு எல்லா விதமான முயற்சியும் பண்ணுவோம். அது என்னமோ பரிதவிக்கும், மனசு என்னமோ பண்ணும். அது அடுத்த குழந்தையோ ஏதோ ஒரு குழந்தையோ, அது இந்த சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்கிட்டலாம் போகிறதா நம்ம நல்லா சொல்லுவேன், நீயே போயிட்டு வாமா நான் வரலை அப்படின்னுடுவேன். அது ஒவ்வொன்றும் வீல் அழும். என் பிள்ளைகள்லாம் அழிச்சுட்டு போனேன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஊசி போடுற டாக்டர் தான், போனால் கதறி கதறி அழுவான். ஆனால் அழுதுண்டு அவர்கிட்ட அந்த சட்டையெல்லாம் தூக்கி காட்டுவான் செக் பண்ணுறதுக்கு. அழுக கரெக்டாக ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் அவர் என்னெல்லாம் சொல்லுவாரோ அப்படின்வான். நாக்கையும் நீட்டுவான், அழுவான். மல்ட்டியாக எல்லாம் பண்ணிகிட்டே இருப்பான், ஒரே சமயத்தில் சைமல்டேனியஸாக எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பான், கூடவே அழுதுன்னு இருப்பான். அவர் ஊசி போடலே ஒரு வாரம் சொன்னதுக்கப்புறம் தான் சாதாரணமாக கண்ணை தொடச்சுப்பான், அது வரைக்கும் அழுதுகிட்டே இருப்பான். இவன் இல்லை, நிறைய குழந்தைகள் நான் பார்த்துருக்கேன், எல்லாம் அழறதை பார்த்தோம்னா அது டாக்டர் அது வரைக்கும் விளையாடிட்டு இருக்கும், அங்கே ஓடி இங்கே ஓடி அப்பா அம்மாவை படுத்தி எடுக்கும். டாக்டர் ரூம்குள்ள நுழைஞ்சோன்னா வீல் அழும். வெளில வந்தோம் டக்குன்னு கண்ணை தொடச்சுவாங்க. எப்படி தான் வருமோ தெரியாது அதுங்களுக்கு. எப்படி அந்த அழுகை நமக்கு பொறுக்கலையோ அதுபோல நம்முடைய அழுகை பாண்டுரங்கனுக்கு பொறுக்கிறது இல்லை.
அதனால் பொய்யாவது பாண்டரங்கா பண்டரிநாதான் அழுங்கோ. இதை விட வேற எப்படி சொல்ல முடியும்? சும்மாவாவது பொழுது போகலனா கூட பாண்டரங்கா பண்டரிநாதான் அழுங்கோலே, சும்மா அழுது வைங்கோலே. எனக்கு நல்லா சாப்பிட முடியறதா, உடம்புல வியாதி இருக்கே, சரி பண்ணக்கூடாதான்னு அழுங்கோ. வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்கே, வீட்டுக்கார திட்டிகிட்டே இருக்காரு, பாண்டரங்கா பண்டரிநாதா அவருக்கு நல்ல புத்தி கொடுக்கூடாதான்னு ஒரு அழுங்கும். இந்த மாதிரி இந்த பகவானிடத்தில் பண்ணக்கூடிய பிரார்த்தனை வீண் போகாது. பகவான் என்ன பண்ணுறான், யாருக்கு எந்த விதத்தில் கிருப பண்ணலான்னு அழறானா, தேடுறானா, துடிக்கிறானா, பரபரபரன்னு கடந்து அலையிறானா சுவாமி. ஆச்சரியமானவன் பாண்டரன். அவன் ஜாதி, மதம், குலம், வயசு, அவளுடைய படிப்பறிவு, அழகு, ரூபம் எதையுமே பார்க்கறதில்ல. அவளுடைய குணம், அவளுடைய நடவடிக்கை, அவளுடைய மனசை கூட பார்க்கறதில்ல. எப்படியே பார்க்கறான், எப்படியா தன் பக்தர்களா இவர்களை மாற்றிடுவோம் அப்படின்னு ஒரு சங்கல்பம் அவனுக்கு. பாண்டரங்க பக்த கோஷ்டி எல்லாம் ஆச்சரியமாக இருக்கும், சம்பந்தமே இருக்காது. சமயத்தில் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு சுவாமி இருக்காருன்னா அவருடைய பக்தர்கள் பார்த்தா ஒரே மாதிரி தானே கிட்டத்தட்ட இருப்பா. இந்த பாண்டுரங்க பக்தர்கள் மட்டும் பல வெரைட்டி உண்டு, ஒன்றுத்துக்கு ஒன்று சம்மந்தமே இருக்காது. மெத்த படித்தவாளும் பெரிய ஞானி சந்த் ஞானேஸ்வரர், பெரிய யோகீஸ்வரர், அவரும் பாண்டுரங்க பக்தன். நாமதேவர் மூட பக்தர், அவரும் பாண்டுரங்க பக்தன். போன தடவை சொன்ன கோரா கும்பர் மண்பானம் பண்ணக்கூடியவர், அவரும் பாண்டுரங்க பக்தன். இப்படி எல்லாருமே பாண்டுரங்க பக்தர்கள். சத்ரபதி சிவாஜி பெரிய ராஜாதிராஜன், அவனும் பாண்டுரங்க பக்தன். சந்த் துகாராம் குடும்பஸ்தர், அவரும் பாண்டுரங்க பக்தன். நிறைய பேர் சொல்லிட்டு போகலாம். அவயவங்கள் இல்லாத கூர்மதாசர், அவரும் பாண்டுரங்க பக்தன். அதிரூப சுந்தரியான காணோபாத்ரா, அவளும் பாண்டுரங்க பக்தை. அது அழகுக்கும் அங்கஹீனத்துக்கும் படிப்புக்கும் அறிவுக்கும் தனத்துக்கும் குலத்துக்கும் சோக்கா மேலர், செத்துப்போன மாடெல்லாம் எடுத்து புதைக்கக்கூடிய ஒருத்தர், அவரும் பாண்டுரங்க பக்தன். இப்படி வெரைட்டியான ஒரு பாண்டுரங்க பக்த கூட்டம் இது. பகவான் இப்படியே பார்க்குறான், இது இல்லாமல் யாராவது கிடைப்பாளான்னு தேடுறான். அந்த பண்டரிபுரத்துக்கு அக்கம்பக்கத்தில் இருந்தாலும் கிராமத்தில் யாராவது இருந்தால் கூட மாட்டிடுவா, தானா பாண்டுரங்க பக்தனாக மாறிடுவா. நரஹரி சோனார் போன தடவை சொல்லிட்டு இருந்தேன், பாண்டுரங்கனே வேண்டான்னு ஒதுங்கினவர் போய் மேலே விழுந்து பிடிச்சி இழுத்து தனக்கு ஒரு ஒட்டியானம் பண்ண வச்சு தன்னுடைய பக்தனாக மாற்றின்றான்னு சொன்னேன். அதுபோல இந்த பாண்டுரங்கன் தீராத விளையாட்டு பிள்ளை. பண்டரிபுரத்துலேருந்து ரொம்ப தள்ளி பேதரு அப்படின்னு ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்த ஒரு ராஜா ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தான், முகம்மதிய ராஜா. அவனோட கண்ட்ரோலில் தான் அந்த பண்டரிபுரம் எல்லாமே வர்றது. சாந்த பிராமணி அப்படின்னு அவன் பேர். அவனுக்கு முஸ்லீம் ராஜா, ரொம்ப சௌக்கியமாக இருக்கான். சரீரத்துக்கு என்னெல்லாம் சுகம் உலகத்தில் உண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கோ அத்தனை விதமான சுகமும் உள்ளபடி அனுபவிக்கிறான். எல்லாம் நினச்சது நினச்ச நேரத்தில் நடக்கிறது. சௌக்கியமாக இருக்கான், ஒரு குறை இல்லை, ஆனந்தமாக இருக்கான். அழகான மனைவி, எல்லா ஜனங்களையும் இவன் சொல்கிறத கேட்டுருக்கா, எல்லாரும் அவனுக்கு சலாம் போட்டுருக்கா. விரோதிகளும் இவனிடத்துல சண்டை போட பயப்படுறா. ஜோராக இருக்கான், ரொம்ப சந்தோஷம். அதாவது துக்கம் அப்படின்ற ஒரு விஷயமே அவனுக்கு தெரியாது. பயம்னா என்னன்னு தெரியாது, கவலைன்னா என்னன்னு தெரியாது, வியாதினா என்னன்னு தெரியாது. நம்மெல்லாம் அப்படி ஒரு வாழ்வை தானே தேடின்னு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான். டென்ஷனே கிடையாது, தேவே ரொம்ப சௌக்கியமாக வேலைக்கு என்ன வேணுமோ சாப்பிட்டுண்டு ரொம்ப அப்படியே வாழ்க்கையில் எந்த விதத்திலையும் ஒரு டென்ஷன் இல்லாத ஒரு வாழ்க்கை. நமக்கு டென்ஷனே வாழ்க்கையாக இருக்குது. அவ்வளோ சௌக்கியமாக வாழ்ந்துட்டு இருக்கான். ஒரு நாள் சந்தியா காலம், என்ன அந்த மனசு மயங்கும் மாலை வேலை. அந்த மாலை வேளையில் அந்த புறத்தில் அழகா ராணியோட உக்காந்துண்டு பேசின்னு இருக்கான். நல்லா ஜம்முன்னு ஜிலு ஜிலு ஜிலுன்னு காற்று. பால்கனியில் உட்காந்துட்டு இருக்கான். நிறைய நந்தவனம் போட்டிருக்கான், நிறைய பூக்கள்லாம் பூத்திருக்கு, பட்சிகள்லாம் விதவிதமாக கூவுறது. நன்னா ஓரத்துலலாம் அந்த சுகந்தமான திரவியங்கள்லாம் தடவி விட்டுருக்கா, அந்த சென்ட் வாசனையெல்லாம் வருது. ராணியை நல்லா அழகாக அலங்காரம் பண்ணிருக்கா. ரெண்டு பேரும் தங்கமயமான சிம்ஹாசனத்தில் உட்காந்துண்டு ஜோராக ஒரு டேபிள் வச்சுண்டு அதில் நிறைய பழமெல்லாம் வச்சுண்டு சௌக்கியமாக அப்படி நிம்மதியாக ரிலாக்ஸ்டாக உட்காந்துண்டு நல்லா பாதாம் பால்லாம் குடிச்சுட்டு அப்படி அந்த பழம் சாப்பிட்றா.
ராஜா வந்து ராணியுடைய அழகை பார்த்து ரசிச்சுண்டு, ராணி ராஜாவுடைய இந்த காதலை அனுபவிச்சுண்டு அப்படி அழகாக உட்காந்துண்டு பழம் சாப்பிட்றான். அப்போ இந்த ராஜா அழகாக வாழைப்பழம் சாப்பிட்ற நல்ல வசந்த ஜாதி பழம். அழகாக அந்த பழத்தை உரித்து ஜோராக இவன் ராணிக்கு ஊட்டி விடுறான், ராணி இவனுக்கு ஊட்டி விடுறா. அப்படி சாப்பிட்டுட்டு அப்படி தூக்கி போடுறான். அந்த வாழைப்பழத்தோட அப்படி ஸ்டைலாக அப்படி போடுறான். அது குப்பை பழம் போடலாம் கிடையாது ராஜாவுக்கு. அப்படி ஸ்டைலாக அப்படி போட்டா. அப்படி சாப்பிட்டு அப்படி போட்டுருக்கா. கீழெல்லாம் நிறைய பேர் காவல் காத்துருக்கா. அப்போ எங்கேருந்தோ ஒரு பைத்தியம் ஒன்று குடுகுடுன்னு ஓடி வந்து செவரேறி குதிச்சுடுத்து. செவரேறி குதிச்ச பைத்தியம் கடகடன்னு வந்து இவன் அந்த வாழைப்பழ தோல் போட்டிருக்கா இல்லையா, அந்த தோலை எடுத்து தோல் சில பேர் என்ன பண்ணால் அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்றோம். அந்த காலத்து மனுஷாளுக்கு அந்த பழக்கம் உண்டு. இந்த தோலில் லேசாக ஒரு சதப்பற்று மாதிரி இருக்கும், அதையும் உரிச்சிருவா. அதை உரித்து வாயில் போட்டுப்பா. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். கடைசியில் தோல் ஒன்றுமே இருக்காது, அந்த மாதிரி எடுத்துருவா தோலில். அது சில வாழைப்பழத்தோட தோல் அவ்வளோ திக்காக இருக்கும், உள்ளுக்குள்ள அப்படி எடுத்து சாப்பிட்றலாம். இந்த பைத்தியம் வந்தது இந்த வாழைப்பழ தோல் தானே, அது உள்ளே ஒட்டின்னு இருக்கும் பாருங்க, அதை எடுத்து அப்படி சாப்பிட்டது. சாப்பிட்டுட்டு ஒவ்வொரு தோலும் எடுத்தா ஹா அப்படி சாப்பிட்றது குஷியாக. ராணிக்கு கோபம் வந்துடுத்து. என்ன ராஜா, ஒரு பிரைவசியே இல்லை, இத்தனை பேர் இங்கே வேலைக்கு இருக்கா, இது அந்தப்புறம், யாரும் வரக்கூடாதுன்னா ஒரு நியமங்கள் கிடையாது, என்ன ராஜ்ய பரிபாலனை இது? ஒரு பைத்தியம் பாட்டுக்கு செவரேறி குதிச்சு ஓடி வந்து இங்கே உட்காந்து வாழைப்பழ தோலெல்லாம் எடுத்து சாப்பிட்டுன்னு இருக்கு, என்ன ராஜ்யம் இதுன்னுட்டான். ராஜாவுக்கு ரொம்ப அவமானமாக போயிடுத்து. அது மனைவி சொன்னால் சுருக்குன்னு ஏறுமே, ஊரில் இருக்க யார் சொன்னாலும் பெருசாக தெரியாது. மனைவி சொல்லியாச்சு அப்படின்னா அது பொறுக்காது. ராமச்சந்திரமூர்த்தி வரைக்கும் அப்படி தான். மனைவி சொல்லியாச்சுன்னா சர்ரு 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 சர்ருன்னு. அந்த மனைவி ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது, சொன்னாலும் நீங்கள் நல்லவர் உத்தமர் இப்படி தான் சொல்லணும். அதை தாண்டி எதாவது சொன்னால் ஆகாது, அது எந்த புருஷனுக்கும் ஆகாது. ராஜா கோவம் வந்து கொடுத்து உடனே பக்கத்தில் இருக்க சேவகர்களை பார்த்தா, என்ன நினச்சின்றீர்கள், ஒழுங்காக வேலை பண்ண துப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி பலார் பலார் பலார்னு சேவகர்களை இவன் அரைஞ்சான். ஒரு பொம்பளை நினச்சா எத்தனை பேருக்கு அடி விழுறது பார்த்துக்கோங்க. பலார் பலார் பலார்னு அரைஞ்சான். உடனே சேவகர்கள்லாம் அலறி அடிச்சுன்னு ஓடி, அவளுக்கு கோபம், ராணி முன்னாடி அடிச்சுட்டாரு, ஒரு பொம்பளை முன்னாடி அடிச்சுட்டாருன்னு சொல்லி அவா போய் இந்த பைத்தியக்காரனை பிடிச்சி அடி 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 அடின்னு அடிச்சா. இவன் அடிக்க 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 பைத்தியமா ஜாலியாக சிரிக்கிறது. ராஜா பார்த்தா இந்த அடி அடிக்கிற, அடிச்சு வாயெல்லாம் கிழிஞ்சு ரத்தமெல்லாம் வருது, கண்ணெல்லாம் கண்ணி போயிடுது, குத்தின குத்துல உடம்பெல்லாம் அடிபட்டு வீங்கிறது. ஆனால் அந்த பைத்தியம் ஆஹா 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 ஜோர் ஜோர் அப்படின்னு சிரிக்கிறது. உடனே ராஜாவுக்கு அதிசயம், யாரோ அடிச்சு அழதான செய்வா, சிரிப்பாளா? உடனே ராஜா நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு ராஜா பார்த்து ரொம்ப வருத்தமாக போயிடுது. என்னப்பா இந்த அடி அடிக்கிறா, அழாம சிரிக்கிறியே அப்படின்னார். அவர் உடனே சொன்னார், வாஸ்தவ ராஜா, அடிக்கும்போது வலிக்கிறது, நீங்கள் அழணும் நியாயம்தான், ஆனால் எனக்கு வேற ஒன்று நினச்சேன், சிரிப்பு வந்துடுத்துன்னார். இந்த ராஜா கேட்டால், என்ன நினச்சா, எதுக்கு சிரிப்பு வந்ததுன்னார். இல்லை, கீழே விழுந்த வாழைப்பழத்தோட சாப்பிட்ட எனக்கே இந்த அடி, அப்போ வாழைப்பழத்தை உரிச்சு உரிச்சு சாப்பிட்ட உங்களுக்கு என்னெல்லாம் விழுன்னு நினச்சேன், சிரிச்சேன்னுட்டார். வாழைப்பழத்தோல் தான் நான் சாப்பிட்டேன், வாழைப்பழத்தோட சாப்பிட்டவனுக்கே இத்தனை அடின்னா இப்போ வாழைப்பழம் சாப்பிட்டவனுக்கு எத்தனை அடி விழுன்னு நினச்சேன்னு ராஜாவுக்கு தூக்கி வாரி போடுது. இப்படிலாம் அவர் யோசிச்சதில்லை. உடனே திருப்பியும் சிரிக்கிறார். ராஜா கேட்டார், இப்போதைக்கு சிரிக்கிறேன்னார். இல்லை, அரண்மனையை தாண்டி சும்மா உள்ள வந்து குதிச்சான், நான் குதிச்சு இன்னும் அரை மணி நேரம் கூட ஆகலை, அதுக்கே இத்தனை அடி, நீங்கள் இந்த அரண்மனையிலேயே வாழ்ந்துருக்கேட, உங்களுக்கு எத்தனை அடி விழுன்னு நினச்சேன், சிரிச்சேன்னுட்டார். இப்படிலாம் யாராவது யோசிப்பாளா? ராஜா பார்த்தான், என்னமோ பண்ண ஆரம்பிச்சுடுத்து, ஒரு பயம் கவ்விடுத்து. ஏன்னா எல்லாமே கர்ம வினைப்படி நடக்கிறது, எல்லாமே நம்ம அபிமானத்தினால நிறைய காரியங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அந்த ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு சைடு எஃபெக்ட் கேரண்டியாக உண்டு. ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவலண்ட் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்கிறா இல்லையா? கேரண்டியாக நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு விளைவு நிச்சயமாக உண்டு. அது சரியோ தப்போ, பாபமோ புண்ணியமோ, நிச்சயமாக ஒரு எதிர்மறை விளைவு உண்டு. அப்போ ராஜா மனசில் இது ஆழமாக உட்காந்துடுத்து. வாழைப்பழத்தோடு சாப்பிட்டவனுக்கு அவ்வளோ அடின்னா, இப்போ வாழைப்பழம் சாப்பிட்டா எனக்கு அவ்வளோ அடி கிடைக்கும். அரண்மனைக்குள்ளே வந்து அரை மணி நேரத்தில் அவனுக்கு அவ்வளோ அடி கிடச்சதுன்னா
அரண்மனையிலே இருக்கிற எனக்கு எவ்வளவு அடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நிறைய பேரை திட்டுறான், எல்லாம் பண்ணுறான் இல்லையா, நிறைய ராஜாக்களை கொண்டு இருக்கான், யுத்தத்தில் ஜெயிச்சிருக்கான், எல்லாத்துக்கும் ஒரு எதிர் விளைவு இருக்கத்தானே செய்யும். இந்த ராஜாவுக்கு மனசுக்குள்ள ரொம்ப ஒரு துக்கம் வந்துடுது, என்னமோ மனசை போட்டு பசைய ஆரம்பிச்சுடுது, அவனுக்கு ஒரு குழப்பம் வந்தாச்சு. உடனே அவர் விட்டுல சொல்லிட்டான். நான் அந்த பைத்தியம் பாட்டுக்கு திரும்பி போயிடுத்து, வெளில சிரிச்சுட்டே போயிடுத்து ராஜாவை பார்த்துட்டு. ராஜாக்கு இதே சிந்தனை, இதே யோசனை. இப்பெல்லாம் ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்கிறார், யார்கிட்டையும் பழக மாட்டேங்கிறார், மனைவி இடத்துல சிரிக்க மாட்டேங்கிறார், சாப்பிட்டுட்டு பழம் கொடுத்தா அப்படி பார்க்குறார். இந்த பழம் சாப்பிடணுமா வேண்டாமா, இந்த பழத்தை பார்த்தா கவலையாக இருக்குது. பால்கனிக்கு போனால் அங்கே அப்படியே ஆகாசத்தை பார்த்துன்னு உட்காந்துட்டு இருக்கார். வாழைப்பழம், நந்தவனம், அரண்மனை படுக்க எல்லாமே அவருக்கு என்னமோ ஒரு வெறுப்பு வந்துடுத்து. என்னமோ தெரியல, இது எதுவுமே எனக்கு பிரயோஜனம் இல்லைன்னு ஒரு பாவம். அந்த மனசு வர்றது ரொம்ப தைரியம் வேணும். இந்த காலத்தை அப்படி வந்தால் டிப்ரெஷன் சொல்லிடுவா. உடனே டாக்டர் ஆயுஷமே மருந்து கொடுத்துரும், எனக்கு எதை கண்டாலும் பிடிக்கல டாக்டர், உடனே வாசல் எதை பற்றி கவலைப்படாதீங்கோன்னுவா. இந்த மாதிரி ஒரு பக்குவம் வரத்துக்கு தான் இவ்வளவு பாடு. ஆனால் அதுக்கு டிப்ரெஷன் பேரை வச்சுட்டு அதுக்கு ஆன்டி டிப்ரெஷன் டேப்லெட்லாம் கொடுத்து அவளை தூங்க வச்சு, நீங்கள் வெளியூர் போங்கோ, மனசை லேசாக வச்சுக்கோங்கோ, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணுங்கோ, டிவியை பாருங்க, எதையானு சொல்லி இந்த வைராக்கியத்தை மாற்றி விடுறது தான் வேலை இந்த காலத்தில். இந்த ராஜா மனசுக்குள்ள அப்படியே ஓட்டிகிட்டே இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கரையான் அடிக்கிற மாதிரி மனசுக்குள்ள கவலை அரிக்கிறது. இந்த வாழ்க்கையோட பிரயோஜனம் என்ன, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், இதுதான் சுகமா, இதுதான் சுகமா, இதுதான் நித்தியமா, இதுதான் ராஜான்ற நான் தான் உண்மையா, அப்படியெல்லாம் யோசனை வந்துடுத்து. ரொம்ப யோசிக்க ஆரம்பித்தார். ஒரு நாள் ராத்திரி யார்கிட்டையும் சொல்லாமல் வீட்டை அரண்மனையை விட்டு கிளம்பிட்டார். வைராக்கியம் வந்துடுத்து. ராத்திரியோட ராத்திரியா ஒரு கிளம்பியாச்சு. கிளம்பி பல ஊர்களுக்கு போகிறார். தான் ராஜான்றதையே விட்டுட்டார். ஒரு சாமானியன் போல, ஒரு பரதேசி போல இப்படி அலையிறார் கடந்து. எப்படி பர்த்ருஹரி மகாராஜாலாம் அலைஞ்சார் ஒன்றும் அந்த மாதிரி அப்படியே அலையிறார். காட்டிலெல்லாம் போய் உட்காந்துட்டு தியானம் பண்ணுறார். எதை தியானம் பண்ணுறதுன்னு தெரியலை, தியானம் எப்படி சித்தியாகும்னு தெரியலை, எதை ஜபிக்கிறதுன்னு தெரியலை, அடைய வேண்டியது பரமாத்மான்னு புரியறது, அதை எப்படி அடையணும், எப்படி அனுபவிக்கணும்னு தெரியலை, ஒன்றும் புரியலை அவருக்கு. அப்படியே பார்க்குறார், காட்டில் உட்காக்கிறார், எப்படி ஆகாசத்தை பார்க்குறார், ஒத்த கால் என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறார், உடம்பெல்லாம் வருத்தி பார்க்குறார். ஆனால் ஒரு பிடிப்பு வரமாட்டேங்கிறது, ஒரு வழி கிடைக்க மாட்டேங்கிறது. இப்போ ராஜாவுக்கு ஒரு நாள் தோணித்து, யாராவது ஒரு சத்குரு கிடைச்சா எனக்கு வழி கிடைக்கும். அதனால தான் வழி கிடைக்குமா, அபயக்கரம் கிடைக்குமா, குருநாதர் சரணத்தில் இடம் கிடைக்குமான்னு தேடுறோம்னா 1000 கோடி வழிகள் உண்டு. ஆனால் நம்ம எந்த வழியில் போகணும்னு இருக்கு இல்லையா. நாரத மகரிஷி துருவனுக்கு ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னு அதை சொல்லி கொடுத்து, பிருந்தாவனத்துக்கு போ, பகவானை தியானம் பண்ணுன்னு தியானம் பண்ணுற மெத்தடை சொல்லி கொடுத்தார். அதே நாரதர் பிரகலாதனுக்கு ஓம் நமோ நாராயணான் கர்ப்பத்தில் இருக்கும் உபதேசம் பண்ணார். என்ன தியானம் பண்ணணும்னு சொல்லியே கொடுக்கல. ஏண்டான்னா அவன் பார்க்க போகிறது புது ரூபம், நரசிம்ம ரூபம். அதே நாரதர் வேதவியாசருக்கு பாகவதம் எழுதுன்றார். அதே நாரதர் வால்மீகி மகரிஷிக்கு ராமானு ஜபின்றார். யாருக்கு எந்த விதத்திலே தெய்வானுபவம் கிடைக்குமோ அதுபோல வழி நடத்தணும் சத்குருநாதன். நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியாது. இப்போ நாம ஒரு முயற்சி பண்ண வச்சுக்கோங்களேன், ஏதான ஒரு ஸ்லோகம் கற்றுப்போம், அந்த ஸ்லோகத்தையே ஜபிச்சுன்னு இருப்போம். அப்புறம் யாராவது சொல்லுவா இந்த கோவில் நல்லா இருக்குது, அந்த கோவில் அது விசேஷம், உடனே இந்த சாமி அப்படி ஓரம் வச்சுட்டும் அந்த சாமி பின்னாடி ஓடுவோம். அது கூட நமக்கு நம்முடைய தேவைகள் மாறுறது பார்த்தாளா. பிள்ளைக்கு காலேஜில் சீட் கிடைக்கணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு போங்கோ, கிடைக்கணும் உடனே அங்கே ஓடு. அதுக்குள்ளே அடுத்த பிரச்சனை ஏதாவது ஒன்று நிற்கும். ஆத்துக்காருக்கு உடம்பு சரியில்லை, அந்த இடத்துக்கு போங்கோ, சரி ரைட், இந்த சாமி இங்கே வை, அந்த சாமி அங்கே பிடி. அதுக்குள்ளே வேறு ஏதான பிரச்சனை வரும். ஏதான வீடு வாசல் வாங்குற மாதிரி இருக்கும், விற்கிற மாதிரி இருக்கும், ஒன்றும் சரி வராது. உடனே வாசல் அந்த கோவிலுக்கு போனேன், இந்த பிரார்த்தனை பண்ண நடந்தா ரைட், இவெல்லாம் இவருடைய ஓரத்தை இவர் பாடங்க நிற்கட்டும். இப்படியே சுற்றின்னு இருக்கோம். கடைசி வரைக்கும் பார்த்தோம்னா எங்கே போகிறோம்னே தெரியறது இல்லை. இதை தாண்டி வேறு தான மதத்துக்கு வேறு ஓடுவோம். அது இன்னொரு பக்கம். இப்படி எல்லா பக்கமும் சவுண்ட் அடிச்சுட்டு இருப்போம். ஆனால் சத்குருநாதன் இருந்தார்னா தெளிவான வழி கிடைக்கும்.
இருக்கிற இடத்திலேயே தெய்வானுகிரகத்தை வாங்கிக்கிறதுக்கான வழியை சத்குருநாதன் சொல்லி கொடுப்பார். இதை விடணும் அதை விடணும் எதையும் விட வேண்டாம், தெய்வத்தை பிடிக்கணும். நம்ம எல்லாருமே இதெல்லாம் விட்டால் அது கிடைக்கும்னு நினைக்கிறோம். பகவானை பிடிச்சா இதெல்லாம் தானாகவே விட்டு போயிடும். தெளிந்த நல்லறிவு வேண்டும்ன்றார் இல்லையா பாரதியார். தெளிந்த நல்லறிவு குருநாதனுடைய கிருபையினாலே தான் கிடைக்கும். நம்முடைய பொறாமை நம்முடைய அகம்பாவத்தெல்லாம் தைரியமாக நமக்கு காட்டி கொடுப்பார். இது தப்பு, இது சரியில்லை. நம்ம மற்றவாளோட பழகி பழகி அந்த சகவாச தோஷம் வேற வந்துடும். அது சகவாச தோஷம்னே நமக்கு தெரியாது. எந்த ஊரில் இருக்கோமோ அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி வாழ பழகிறோம் இல்லையா, அதில் நமக்கு தெரியாமலேயே நிறைய தோஷம் வந்து ஒட்டின்னுடும். குரு என்ன பண்ணுறார், அந்த தோஷத்தையும் மாற்றி விடும். நம்ம என்னடா ஜாதகத்தில் தோஷம் இருக்கா, வைரத்தில் தோஷம் இருக்கான்னு பார்க்குறோம். குருநாதர் நம்முடைய குணத்தில் தோஷம் இருக்கா, மனசில் தோஷம் இருக்கான்னு பார்க்குறோம். நம்ம வீட்டில் தோஷம் இருக்கா, அப்படி தான் நம்ம தேடின்னு இருக்கோம். குரு திரும்பி திரும்பி நம்மளை அஸ்திவாரமாக கொண்டு எல்லாத்தையும் மாற்றுறார். நம்ம மற்ற எல்லாத்தையும் மாற்றினா நம்ம சரியாயிடுவோம் நினைக்கிறோம். நம்ம சரியானா எல்லாம் சரியாகும். அதனால் அவர் பார்த்தார், எனக்கு ஒரு குருநாதன் கிடைச்சா சத்தியமாக தெய்வ அனுபவம் உள்ளபடி புரியும் அப்படின்னு தோணல் வந்துடுத்து. குருவை எங்கே போய் தேடுறது, தெய்வத்தை தேடுறதா குருவை தேடுறதா? ரெண்டு அவசியம். குரு அருள் திரு அருள். தெய்வம் தான் குருவை காட்டி கொடுக்கணும், குரு தான் தெய்வத்தை புரிய வைக்கணும். இது ரெண்டும் அப்படி தான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஹே பகவானே எனக்கு வழிகாட்டு. இவருக்கு எந்த பகவான்னு சொல்ல தெரியல. பகவானே எனக்கு வழிகாட்டு, நான் உன்னை அனுபவிக்கும்படியான ஒரு சத்குருவை எனக்கு காட்டி கொடுப்பா அப்படின்னு கதறார். இப்படி கதறிண்டு ஊர் ஊராக போகிறார். இப்படி பிரார்த்தனை பண்ணுறேன், எனக்கு ஒரு சத்குருவை காட்டு, நான் உன்னை அனுபவிக்கணும், எனக்கு ஒரு சத்குருவை காட்டு, நான் உன்னை அனுபவிக்கணும், எனக்கு ஒரு சத்குருவை காட்டு அப்படின்னு பிரார்த்திச்சுட்டே இருக்கார் இந்த சாந்த பிராமணி ராஜா. இப்போ ராஜா இல்லை, பரதேசியாக அலையிறார். அப்படியே அலைஞ்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு இடத்துல அப்படியே உட்காந்துட்டு இருக்கார். அப்படியே நாள் போயிட்டே இருக்கே, ஜென்மா நஷ்டமாயிட்டே இருக்கே, ராஜ்யமும் இல்லை ஒன்றும் இல்லை, தெய்வ அனுபவமும் கிடைக்கலையே அப்படின்னு யோசனை பண்ணும் பொழுது அழகா ஒரு பஜன கோஷ்டி. பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா, பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா,